ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளில் உலக புகழ்பெற்ற செட்டிநாடு கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட வீடுகள் நிறைய உள்ளன. அதில் ஒன்று வேலங்குடியில் உள்ள நூற்றாண்டு விழா காணும் சின்னான் வீடு. வேலங்குடியைச் சேர்ந்த சகோதரர்கள் பெரியனன், சுப்பையா ஆகியோர் வெளிநாடுகளில் சம்பாதித்த பணத்தில் தந்தை சின்னான் நினைவாக கட்டிய வீடு இது. 1 ஏக்கரில் செட்டிநாடு கட்டடக்கலையில் 1922 ஆரம்பித்து 1926 கட்டி முடித்தனர். தரைத்தளம் முதல் தளத்தில் மொத்தம் 30 அறைகள் உள்ளன. வீட்டின் தரைக்கு புகழ்பெற்ற ஆத்தங்குடி டைல்ஸ், வீட்டின் உட்புற சுவருக்கு இட்டாலியன் டைல்ஸ் பதிக்கப்பட்டுள்ளன. கதவுகளுக்கு பர்மா தேக்கு பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த வீடு 100 ஆண்டுகளாகியும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. பெரியனன், சுப்பையா சகோதரர்களின் 6 தலைமுறை வாரிசுகள் இந்தியா மட்டுமின்றி பல நாடுகளில் வசிக்கின்றனர். 65 குடும்பங்களைச் சேர்ந்த 250 பேர் சேர்ந்து சின்னான் வீட்டின் நூற்றாண்டு விழாவை கேக் வெட்டி கொண்டாடினர். பல ஆண்டுகளாக நேரில் சந்திக்காமல் இருந்த சொந்தங்களை எல்லாம் இந்த வீடு ஒன்று சேர்த்தது. குழந்தைகளுக்கு நடனம், ஓவியம், பட்டிமன்றம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தி மகிழ்ந்தனர். வாரிசுகள் ஒன்று சேர்ந்து வீட்டுக்கு பர்த்டே கொண்டாடியது காரைக்குடி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இது வேலங்குடி கிராமத்தில் உள்ள சின்னான் குடும்பத்தோட வீடு. இந்த வீடை எங்கள் ஐயாவோட அப்பாவும் அவருடைய சகோதரரும் சேர்ந்து இந்த வீடை கட்டியிருக்காங்க. 1926 இந்த வீடு கட்டி முடிச்சிருக்காங்க. இது இன்றைக்கி நூற்றாண்டு விழா நிறைவடையுது. ஒரு 65 குடும்பங்கள் இந்த வாரிசாக இருக்கிறோம். எல்லோரும் வெளிநாட்டிலேருந்து கனடா, துபாய், மலேசியா, சிங்கப்பூர் எல்லாருந்து இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டோட பராமரிப்பு பணிகள் எல்லாம் இங்கே ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பெயிண்டிங் எல்லாம் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடை நாங்கள் ஒரு கோயிலாக நினச்சி இதை பூஜிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டில் தான் திருமணங்கள் மற்ற விசேஷங்கள் எல்லாம் நடைபெறுது. ஸோ இது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த தருணத்தில் ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கணும். நன்றி.